ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் மேசராசி சனி பயிற்சி பலன்கள், ராகு பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்ட்ஸில் தர்றேன், போய் பாருங்க. இன்றைக்கு ரிஷபராசி சனி பயிற்சி பலன்கள் மற்றும் ரிஷபராசியின் தன்மையை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி. இது ஒரு பெண் ராசியாகும். இரட்டைப்படை ராசியாகும். நில ராசி, அர்த்த திரிகோண ராசி, ஸ்திர ராசி, மெதுவாக செயல்படக்கூடிய ராசி. இந்த ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இது ஒரு சுப கிரகமாகும். இந்த ராசியில் 2.25 நட்சத்திரங்கள் அடங்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதமும், ரோஹிணி 4 பாதமும், மிருகசிடம் 1, 2 பாதமும் நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசியில் சூரியன் பகை, சந்திரன் உச்சம், செவ்வாய் பகை, புதன் நட்பு, குரு பகை, சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், சனி நட்பு நிலை பெறுவார்கள். சுக்கிரன் கன்னி பெண்ணை குறிக்கும். சுக்கிரன் கலத்தரகாரன் என்ற பெயரும் உண்டு. சுக்கிரன் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. மேக்கப், டைலர், கலையில் ஆர்வம், சவுளி வியாபாரம், அழகு நிலையம், அழகு சாதனங்கள், பெண் நளினம், செக்ஸ், ஃபேன்சி ஸ்டோர் இவற்றை குறிக்கும் காரகத்துவங்களாகும். கிரக தெய்வம் பெருமாள், மகாலட்சுமி. கிரக தானியம் மொச்சை. இவர் ஒரு ராசியில் 1 மாத காலம் சஞ்சரிப்பார். சுக்கிரன் நல்ல நிலை இருந்தால் பாஸ்புட் உணவுகள், ஹோட்டல், இட்லி கடை, மிக்சர் கடை, பேக்கரி தொழில்கள் அமையும். சாதக அமைப்புப்படி கிரக நிலைகளுக்கு ஏற்ப தொழில் உருவாகும். பலபல பேச்சு. ராசிக்காரர்கள் இடம் தர மாட்டார்கள். ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதில் பின்வாங்க மாட்டார்கள். நல்ல உணவு உண்பதற்கு விருப்பமுடையவர்கள் ரிஷப ராசிக்காரர்களே. உடுத்தும் உடையை அயன் பண்ணி போடக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சுக்கிரன் கெட்டால் கிழிந்த உடையை அணிவார்கள். இவர் வாழ்க்கையில் சந்தேகம் என்று ஒன்று வந்தால் குடும்பம் கெடும். மறுமணத்திற்கு போகக்கூடிய ராசிகள் இந்த ரிஷப ராசிக்காரர்களே. சுக்கிரன் கெட்டால் பெண்களின் உள்ளாடைகள் விற்கக்கூடிய நிலை சாதகர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தால் மனம் அழுத்தம் ஏற்படும். பிறந்தவர்களை விட்டு கொடுக்காத மனம் போக்கு உள்ளவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரரை புதுமனை வீட்டிற்கு விளக்கேற்ற வைப்பது நல்லது. எந்த துறையிலும் சிறந்து விளங்குபவர்கள் இவர்களே. உண்ண உணவு, உடை, இருப்பிடம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போதும் குறைவு இருக்காது. ஒப்பந்தம், டிராவல்ஸ், புக்கிங், கான்ட்ராக்ட் வேலை, கமிஷன், தொழில், மோட்டார் வாகனம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களே. ரிஷப ராசிக்காரன் தன் சொத்தை பற்றி யோசிக்காத மனம் உடையவர்கள். விட்டு கொடுக்கும் தன்மை உண்டு. அமைதியான குணம் கொண்டவர்கள். உழைப்பு, உயர்வு, சிந்தனை அதிகமாக இருக்கும். சினிமா துறையில் சிறந்து விளங்குபவர்களும் ரிஷப ராசிக்காரர்களே. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 29/3/2025 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 2.5 ஆண்டு காலம் லாபஸ்தானத்தில் இருப்பார். சனி பகவான் 3, 6, 10, 11 இடங்களில் நல்ல பலன்களை தரக்கூடிய இருக்கும். தர்மத்தின் வழியில் அபிரிதமான லாபத்தை நிதானமான முறையில் தொழில் முன்னேற்றம் அடைந்து லாபத்தை தருவார். சனி இரும்பு, எண்ணெய், காரத்துவடியில் லாபத்தை கொடுப்பார். மூத்தவர்களால் ஆதாயம் உண்டு. தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு நன்றாக இருக்கும். சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்து தசா புத்திகள் நன்றாக அமைந்து சனி பகவான் நல்லதே செய்வார். சனிக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. முதல் பார்வை 3ஆம் பார்வையாக இவர் உங்கள் ராசியை பார்க்கிறார். இவர் ஒரு பாவக்கிரகம். சனி பகவான் ஒரு பாவக்கிரகமாகும். உடல்நிலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனம் நன்றாக இருந்தால் மனிதனுக்கு நோய் வராது. நேர்மையான முறையில் தான தர்மத்தின் மூலமாக வாழ வேண்டும். குருவின் வீடான மீனத்திலிருந்து சனி பகவான் ராசியை பார்ப்பதால் பெரிதளவு கஷ்டங்கள் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். 2வது ராசிக்கு பூர்வஸ்தானத்தை பார்க்கின்றார். பூர்வத்தில் இருந்து சில மாற்றங்கள் உருவாகி இடம் மாறும், சூழல் உருவாகும். குடும்ப முன்னோர்கள், பெரியவர்கள் நினைத்து வழிபாடு, அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதும் கஷ்டத்திலிருந்து மாறும். குழந்தை கிடைக்கப்பட்ட ராசிக்காரர்கள் குழந்தையை நன்றாக கவனித்து வர வேண்டும். இவர்களின் அறிவுத்திறனை, கல்வித்திறனை கண்டிப்பாக ஊக்கப்படுத்த வேண்டும். சொத்து சம்பந்தமாக தீர்க்க முடிவுகளை யோசித்து எடுப்பது நல்லது. 3வதாக 8ஆம் இடமான உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதால் கவனமாக செயல்பட வேண்டும். குரு பார்வை இந்த இடத்துக்கு வருவதால் பெரிதளவு பாதகம் இருக்காது. எதிர்பாராத பிரச்சனை, தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். கவனம். ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் சனி பகவான் நல்ல பலனை தருவார். இடம் விட்டு இடம் மாறி தொழில் அமைப்புகள் உருவாகி வளர்ச்சி காணலாம்.
எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக பலன்களும் இந்த சனி பயிற்சியால் நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.